லவ்ல வந்து உண்மையாகிறது பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ்ண்ணா. எதனால அப்படி சொல்றேன்? அப்படிதானா, லவ் பண்ணா நம்பி லவ் பண்றது ரெண்டு பேரும் எவ்வளோ வாங்கி தின்றோமோ எவ்வளோ வாங்கி தரோமோ தின்னுபுட்டு கடைசியில் கழுத்தறுத்து விட்டுருது. எவ்வளோ தின்னு வாங்கி கொடுக்குறோமோ எவ்வளோ வாங்கி கொடுக்குறோமோ நல்லா தின்றது கடைசியில் நம்ம வச்சு கழுத்தறுத்து விட்டுருது. எவ்வளவு வாங்கி கொடுத்தா திங்கிறாங்க. நீ எவ்வளவு வாங்கி கொடுத்துருப்ப லவ் பண்ற நீ? ஆமாண்ணா, 8வது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேண்ணா. எத்தனாவதுல இருந்து லவ் பண்ண? 6வது லவ் பண்றேண்ணா. 6வதுல இருந்து லவ் பண்றியா? எத்தனையாவது லவ் உனக்கு? இதோட 38வது லவ்ண்ணா. 38வது லவ்வா? ஏய் உண்மையை சொல்றா. ஆமாண்ணா. 38வது லவ்? டேய் உன் வயசு என்னடா ஆகுது? என் வயசு 14ண்ணா. 14 38. ஏன்னா அது அப்படியே மூணா பேருக்குன்னா லிஸ்ட் எங்கேயே போகுதுடா. எத்தனாவது படிக்கிற? நானா 8வது. 8வது தான் படிக்கிற. 38 லவ் எப்படா பண்ணிருப்ப தம்பி? நாளை 1 லட்சம் பொண்ணு அதுக்கு மேல லவ் பண்றோம். ஏடா என் வயசுக்கெல்லாம் நாளா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 3 அதுவே எங்களுக்கு அதிகம் தான் நாங்களாம். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை? நீ வடங்க உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை இருக்கு? 104 இருக்கு. 104 இருக்கு அவனுக்குலாம். நீ எத்தனாவது படிக்கிற? 8வதுண்ணா. 8வது தான் படிக்கிறியா? நாங்க 3 பேருமே நான் பேசுறேன் 6th. சரி நீ எத்தனை லவ் பண்ற? நான் 4 லவ் பண்ணிருக்கேன். 4 லவ் பண்ணிருக்கியா? அங்க கேமரா பத்தி பேசுறா. 4 லவ் பண்ணிருக்கியா? எத்தனை உண்மையா இருக்கு இது வரைக்கும்? ஒன்னேதான் உண்மை இருக்கு, மிச்சம் நம்ம வச்சு கழுத்து வச்சு போயிடுச்சிங்க. 3 கழுத்துருச்சுச்சா? ஏன் எதனால? அது நம்மளுக்கு தெரியாதுண்ணா, அவங்க தான் பிரேக்கப் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இல்லடா பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல? சண்டை. என்ன சண்டை? வெட்டுக்குத்து சண்டை. வெட்டுக்குத்து சண்டையா? ஏன் ஏதாவது குச்சி மிட்டாய் வாங்கி தரலையா நீ? ஆமா. உங்க சைஸ்ல இப்படிதானே சண்டை வரும். குச்சி மிட்டாய் வாங்கி தரல, பிஸ்கட் பாக்கெட் புடிங்கி தந்துட்டான், என் ட்ரெஸ் அவன் எடுத்து போயிட்டான். ஒரு பொண்ணு டேரி மில்க் வாங்கி கொடுக்கணும் கழுத்து தட்டி குடிச்சிருச்சு. எத்தனை ரூபா டெய்ரி மில்க்? 5 ரூபா டெய்ரி மில்க், 10 ரூபா டெய்ரி மில்க்? 10 ரூபா டெய்ரி மில்க். ரசிகா எப்பயுமே என்ன பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. ரசிகாவா? ரசிகாவா அது பேரு? ரசிகா. ஏன் அது ரசிகா விட்டு போயிருச்சு? அது ரசிக்கலையா நீ அடிக்கடி? அது என்ன பண்ணுது, நானா போய் சொல்லி விட்டாங்க. அவ வாரா பண்றா. ஏன் வாவரா பண்றா? அவ என்ன லவ் பண்ணா ஃபர்ஸ்ட். நானும் அவளை பண்ணா. அவ போய் சொல்லி விட்டாங்க. யார் போய் சொன்னா? அவதான். மீசா வந்து என்ன லவ் பண்றான். ஸ்கூல்ல போய் மிஸ்ட்ட சொல்லிருச்சா? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பொம்மை இருக்கும்ல, அதுக்கு வந்து தாலி கட்டி சின்ன வயசுல நாங்களாம் விளையாட வேண்டாம், மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம். அதுதான் என் பொண்டாட்டி, அதுதான் என் லவர் நாங்க சொல்லுவோம். நாங்களாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். நீங்களா இப்ப உண்மையிலே பொண்ணுங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கிறா. சூப்பர்ரா தம்பி, கை கொடுறா, வாழ்த்துக்கள்டா. ட்ரூவா இருக்கிறது பாய்ஸா கேர்ள்ஸா? ரெண்டு பேருமே கிடையாது ப்ரோ. 100%ல 80% கிடையாது. 20 வேணா இருக்கலாம், மற்றபடி இல்லை. ரெண்டு பேருமே தான் பாய்ஸா கேர்ள்ஸான் இல்லை ப்ரோ. என்ன கேட்டால் ரெண்டு பேருமே இப்போ இருக்கலாம் இது இல்லை. எல்லாமே அதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல சீரியஸாக போகவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே போனாலுமே கூட மேரேஜின் டாக் வந்தா ரெண்டு பேருமே ஓடிடுவாங்க ஒரு பக்கம் மாறி மாறி. இதுதான் இப்போ இருக்கிறதுல மோஸ்ட்லி இதாகவே இருக்கு. இப்போ நீங்க லவ் பண்றீங்களா? இல்லை ப்ரோ, நான் சிங்கிள் தான். சிங்கிள் தான். அதனால இப்போ நீங்க வந்து நடுநிலையான பதில் சொல்றீங்க. இல்ல ப்ரோ, நம்ம பாக்குறோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறோம், ஏதாவது தெரிஞ்சவங்க எல்லாம் பாக்குறோம். இந்த வரைக்குமே இப்ப இருக்கிறதுல அப்படி இல்ல ப்ரோ. ஒருத்தர்கிட்ட 3 பேர் 4 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது சாதாரணமா இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் தான் ரொம்ப நாள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படிதான் ப்ரோ இருக்கு இப்ப இருக்கிறது. இப்ப 90s கிட்ஸ் லவ்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து பசங்க வந்து உண்மையா இருந்திருப்பாங்க, மீதி வந்து பொண்ணுங்க உண்மையா இருந்திருப்பாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கிற பொண்ணுங்க மத்தியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் 6ல இருந்து ஆரம்பிச்சு, நானும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துட்டேன். 6வதுல இருந்து ஆரம்பிச்சு 12வதுல இருந்து பார்த்தா 30 லவ் 40 லவ்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா பசங்க தான் சொல்றாங்க. நிறைய கேர்ள்ஸ்க்கு நாங்க இங்க விசாரிச்சும் போது அவங்களும் வந்து பசங்க தான் சொல்றாங்க. அதனால இப்ப ஒரு பசங்க மூலியமா பசங்களோட ஃபீல் இருந்து நீங்க சொல்லுங்க, பசங்களா பொண்ணுங்களா? ஒரே ஆன்சர். பசங்களா பொண்ணுங்களானா ப்ரோ என்ன கேட்டா ரெண்டு பேருமே கிடையாது ப்ரோ. இப்போ முன்ன நீங்க கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ப்ரோ, அதுல சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 5 வருஷமா ஒரு பொண்ணு முன்னாடி சுத்தினேன், இது பண்ணோம், இப்பயும் அவங்கள நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இப்ப இருக்கிறதுல போய் கேட்டீங்கன்னா 3 மாசம் ஃபாலோ பண்ணேன், 2 மாசம் ஃபாலோ பண்ணேன், இதுக்குள்ள இத்தனை பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ப்ரோ அதிகபட்சம். அதனால அந்த இதுல அதிகம் பெரிய இது கிடையாது ப்ரோ எனக்கு. நான் கேட்டா ரெண்டு பேருமே ட்ரூவா இல்லை அப்படின்னு தான் ப்ரோ சொல்றேன். 100ல 80% கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட ரிலேஷன்ஷிப் இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் ஜெனரலா தான் ப்ரோ சொல்றேன், கண்டிப்பா கிடையாது. ஆக மொத்தம் நீங்க சொல்றது நடுநிலையான பதில் தான். ரெண்டு பேருமே இல்ல. ஆமா ப்ரோ, பாய்ஸ் தான் ட்ரூவா இருக்காங்க. பாய்ஸ் தான் ட்ரூவா இருக்காங்க. பாய்ஸ் தான் ட்ரூவா. ஏன் அப்படி சொல்றீங்க?
முக்காவாசி லவ் மேரேஜ் பார்த்தோன்னா பாய்ஸ். உங்க பேரும் பாரதா, இவன் பேரும் பாரதா. அப்படியா? தேங்க்ஸ். சொல்லுங்க. பாய்ஸ் தான் ட்ரூவா இருக்காங்க. முக்காவாசி லவ் மேரேஜ் எங்க இருந்து போய் முடியுதுன்னு பார்த்தோன்னா பாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தானே வருது. உங்க இப்போ உங்க அனுபவத்துல ஏதாவது இருக்குங்களா? ஒரு இன்சிடென்ட் ஏதாவது? இன்சிடென்ட் எதுவும் இல்ல. எதுவும் இல்லை. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி இல்ல. உங்களுடைய கணக்குப்படி பாய்ஸ் தான். பாய்ஸ் தான். ஓகே, தேங்க்ஸ். லவ்ல வந்து உண்மையா இருக்கிறது பாய்ஸா கேர்ள்ஸா? ஒரு பக்கம் பாய்ஸும் இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ், ரெண்டு பேருமே தான். உங்க கேமரா பத்தி பேசுங்க. பொண்ணு உண்மையா இருந்தா பையன் விட்டு போறாங்க, பையன் உண்மையா இருந்தா பொண்ணு விட்டு போறாங்க. உங்க அனுபவத்துல சொல்லுங்க. எங்க அனுபவத்துல ஒரு சைடு பார்த்தா பொண்ணுங்களும் இருக்காங்க, ஆனா பாவம் பசங்களும் தான் ஒரு சைடு பொண்ணுங்க விட்டு போறாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த உலகத்துல வந்து எதுவுமே சரிசமமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு கீழே இருக்கு, ஏதாவது ஒண்ணு மேல இருக்கும். நான் கேக்குற கேள்வி பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ் தான். பாய்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணு இன்னொன்னு கமிட்டட் ஆகி மற்ற பொண்ணை பாக்குறாங்க, அது மாதிரி. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா பாய்ஸ் தான் வந்து உண்மையா இல்லங்கிற மாதிரி இருக்கு. பொண்ணுங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. ஒரு லவ்க்குள்ள இன்னொரு லவ் கொண்டு வராங்க. பசங்களும் ஒரு சைடு அப்படிதான் இருக்காங்க, பொண்ணுங்களும் ஒரு சைடு அப்படிதான் இருக்காங்க. இதுல கரெக்டா யாரும் இல்ல, ரெண்டு பேருமே இல்ல. ரெண்டு பேருமே இல்ல. உங்களுடைய கருத்து கணிப்படி நீங்க லவ் பண்றீங்களா? நான் பண்ணல. உங்க சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்க அவங்கள்ட்ட பழகின விதத்துல வச்சு யார் உண்மையா இருக்காங்க நீங்க சொல்லி சொல்லுங்க. பாய்ஸ் தான். பாய்ஸ் தான். ஓகே மேம், தேங்க்ஸ். கிளப்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூடா. அலப்பற கிளப்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.